புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி கோவை சுகுணாபுரம் பகுதியில் இரத்த தானம் வழங்கிய பின் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு இதய தெய்வம் நம்மை எல்லாம் உருவாக்கி பல பதவிகள் கொடுத்து அழகு பார்த்த ஒப்பற்ற தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய 76வது புனித பிறந்தநாள் விழா இன்றைக்கு காலையிலே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வாரிசாக புரட்சித் தலைவி எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கழக ஆட்சியை சிறப்பான முறையில் 4.5 ஆண்டு காலம் நடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கும் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மருத்துவ முகாம் அதேபோல் நலத்திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்தநாளிலே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு மதியத்துக்கு மேல் இன்றைக்கு காலையிலிருந்து கோவை மாவட்டத்திலே அதிகமான நலத்திட்டங்கள் அன்னதானங்கள் கோலப்போட்டி நிறைய மக்களுக்கான திட்டங்கள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டது. அதில் சென்னையிலிருந்து மதியத்துக்கு மேல் நான் இங்கே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடைய பிறந்தநாளிலே கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூர் பகுதி கழகத்துக்கு உட்பட்ட சுகுணாபுரம் பகுதியிலே 30 ஆண்டுக்கு மேலாக இரத்த தான முகாம் எப்பொழுதுமே அம்மாவுடைய பிறந்தநாளில் நடக்கும். நானும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இரத்த தானம் கொடுப்பேன். அதில் இன்றைக்கும் நம்முடைய கழக தோழர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு காலையிலிருந்து கொடுத்து விட்டார்கள். இறுதியாக நான் இப்பொழுது இரத்த தானம் கொடுத்து இந்த முகாமை முடித்து வைத்தோம். அம்மாவுடைய பிறந்தநாளிலே தொடர்ந்து இரத்த தானம் கொடுப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் தருகிறது. ஏனென்றால் ஒப்பற்ற தலைவராக தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து தன்னை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் கவலைப்பட்டு தன் உயிரை கொடுத்த ஒப்பற்ற தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அம்மாவுடைய பிறந்த நாளிலே இந்த இரத்த தான முகாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல கோவை மாவட்டத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி உத்தரவு கிணங்க ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து அம்மாவுடைய பிறந்தநாளில் பல நலத்திட்ட உதவிகள் விளையாட்டுப் போட்டிகள் என்று கொடியேற்றுதல் இனிப்பு வழங்குதல் என்று பல்வேறு திட்டங்கள் மருத்துவ முகாம் என்று பல்வேறு திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை தலைமையகத்தில் துவக்கிவிட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய உரையிலேயே 40 வெல்வோம் என்று உரை நிறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவுடைய நலன் தமிழ்நாட்டுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க எங்களது 40 நாடாளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெறுவார்கள். கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதியிலும் கண்டிப்பாக அதிமுக வேட்பாளரும் கூட்டணி கட்சி வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். நடந்து முடிந்த பட்ஜெட் அறிக்கையில கோவை மாவட்டத்தில் எல்லாமே ஒன்று அதிமுக அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அவங்களால் முடக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள், இன்னொன்று தொடர்ந்து கடந்த பட்ஜெட்ல அறிவிச்ச அதே திட்டங்கள் தான் மீண்டும் இந்த பட்ஜெட்லயும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எல்லாம் வடிவமைப்பு கட்டமைப்பு எல்லாமே வரைபடம் முழுவதுமே அதிமுக ஆட்சியிலே சமர்ப்பிக்கப்பட்டது. இது மீண்டும் அதையே கொடுத்திருக்கிறாங்க. அது தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்களா இல்ல பட்ஜெட்டா பாக்குறீங்களா? கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த பின்னால் 4 ஆண்டுகள் 2 மாதம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடியார்கள் எந்த திட்டத்தை கேட்டாலும் கொடுத்தார், நிதி ஒதுக்கி தந்தார்கள். இன்னைக்கு கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் திட்டங்கள், அவனாசிரோடு பாலமாகட்டும், அத்திக்கடு அவனாசி திட்டமாகட்டும், ஏர்போர்ட் விரிவாக்கமாகட்டும், மேற்கு புறவளர்ச்சி சாலையாக இருந்தாலும் சரி, அனைத்து சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பார். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்று எல்லாமே அதிமுக அரசு அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் தெரிந்தது.
இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் எந்த திட்டமும் நடக்கவில்லை இதுவரையிலும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஜெய்கா ஜப்பான் கூட்டுறவு உதவியுடன் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆரம்பகட்ட வேலை நடந்தது. அதுக்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆரம்பகட்ட வேலை நடந்தது. ஆகவே எந்த திட்டமும் புதிதாக அறிவிக்கவில்லை. இதுவரை ஒன்றுமே நடக்கல கோயம்புத்தூர்ல. அதுதான் உண்மை. ஆகவே அது விளம்பரமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த திட்டம் அவங்க அந்த மாதிரி தெரியல. ஆனால் மக்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்க திட்டங்கள் கூட எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும். அதுக்கு பின்னால் எப்ப சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். நன்றி.